என்னங்கடா? வணக்கண்ணா. உங்க பாக்கெட்ல ஏதாவது சில்லற காசு இருக்கா? போங்கடா. கொடுங்கண்ணா, ஒரு விஷயம் இருக்கு. இந்தா, என்ன விஷயம்? ஹெட் விழுந்துச்சு. தலை தானே? நீ தானே அருண்குமார்? நானே தான். என்னையா வேணும் உனக்கு? என் ஊர்ல எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? என் அப்பா பேர் சொன்னா தெரியும். உனக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கும் சேர்த்தே தெரியும். சில வருஷத்துக்கு முன்னாடி குவாரிய அடிச்சு புடுங்கி உன் அப்பன் ஊரை விட்டு அனுப்பின ஆண்டோ, அந்த ஆண்டோவோட பையன் தானா? இப்ப புரியுதா? அப்ப அதான் விஷயமா? அப்பனுக்கு பதிலா பழி தீக்க வந்த வாரிசாடா நீ? ஒரு தடவை முடிவை எடுத்துட்டா அதை முடிச்சுதான் பழக்கம் எனக்கு. இப்பவும் அதை தான் செய்ய போறேன். என்னடா சொன்ன? சுட்டா தலை செதறிடுமா? இப்ப சுடுறா பரதேசி. தூக்கி போட்டு மெதினா அவனை. ஆமாண்ணா. தூக்கி போடு. அப்படி போடு. எங்க அப்பா செம்மனூர் பாஸ்கரனை ஜெயிக்க உங்க அப்பா ஆண்டோவாலேயே முடியல. அவருக்கு பிறந்த புள்ளடானா. நல்லா கேட்டுக்க. திமிர்ல பிடிவாதம் பிடிச்சனா இந்த மாதிரி மறுபடியும் நடக்கும். அது எந்த ஊரா இருந்தாலும் சரி. புரியுதா? குவாரிய ஏலம் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் வந்தாரு. அவர் தான் அந்த அருண்குமார். இது அப்படியே சும்மா விட முடியாது. நம்ம பாஸுக்கு எதிராக பெரிய போராட்டத்தை நம்ம நடத்தணும். என்ன எதிர்க்கட்சி தலைவரை உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சா? பாசுவுக்கு எதிராக ஒரு போராட்டம் சொல்றதுக்கும் நல்லா இருக்கு, கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு. ஆனா அவனுக்கு எதிராக கொடி பிடிக்க யாராவது ஒருத்தன் கிடைப்பான்னு உங்களுக்கு தோணுதா? எல்லார்கிட்டையும் அவன் மாமூல் வாங்கினாலும் ஜனங்க முன்னாடி அவன் ஒரு ஹீரோயா, தலைவன். அது மட்டுமா, குவாரி எடுக்க வர்றவங்க கூட அவனுக்கு தனியா மாமூல் வெட்டணும். அந்த பழக்கம் அவங்க அப்பன் பாஸ்கரங்காலத்துல இருந்தே ஏற்பாடு பண்ணது. இப்படி பாரம்பரியமா நடக்கிற ஒரு விஷயம் தங்கு தடை இல்லாம தொடர்ந்து நடக்கிறதுல என்னையா தப்பு இருக்கு?
அந்த குவாரி அவ்வளவு ஏன் இந்த பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கிற இடம் கூட அவனோட குடும்ப சொத்தா தானையா இருந்தது ஒரு காலத்துல. அப்போ அவன் பண்ற ரவுடித்தனத்துக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க சொல்ல வரீங்களா? ரவுடிசமா? பாசு பண்றது எந்த விதத்திலயா ரவுடிசம்? அவன் மாமூல் வாங்குறான், நீங்க லஞ்சம் வாங்குறீங்க. இதுல எது சரி எது தப்புங்கிற? நீங்க சொன்னது தப்புன்னு நீங்க ஒத்துக்கணும். இத லஞ்சம் வாங்காதவன் சொன்னா ஏத்துக்கிறவன்யா. இப்ப முடியாது. போதும் போதும். இந்த பஞ்சாயத்தை எப்பவும் திருத்த முடியாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை மாதிரி ஆளுக தான் இந்த பஞ்சாயத்தோட சாபம். வாயா. பாசியை எதுக்கணும்னு இந்த ஆளு சொல்லுவான் ஐயா. ஏன்னா ஒரு காலத்துல இந்த ஆளு வாத்தியா இருந்தவன். இவங்கிட்ட படிச்ச பாசி இவனை ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆனா நம்ம விஷயம் அப்படியா? நம்மள கொன்னு போதச்சிட மாட்டான். இந்த பஞ்சாயத்தை திருத்தணும்னு நீங்க எதுக்கு இவ்வளவு அடம் பிடிக்கிறீங்க? நான் இந்த பஞ்சாயத்தோட பிரசிடென்ட். பிரசிடென்ட்டா? இந்த ஊருக்கு நல்ல தண்ணி இல்ல, ரோடு இல்ல, அப்புறம் படிக்கிறதுக்கு நல்ல ஸ்கூல் இல்ல, கரண்ட் இல்ல, வேலை வாய்ப்பும் இல்ல. இவ்ளோ பிரச்சனை இருந்தோம், இதை விட பெரிய பிரச்சனையா அந்த பாஸ போய் பார்த்துட்டு இருக்கீங்க. என்னப்பா நீங்க? கணக்கு தப்பாயிடுச்சு. இப்படி அரசியல்வாதியெல்லாம் எப்ப பாரு பாசி பாசின்னு சொல்லிட்டு இருந்தாலும் யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்கல்ல. நீ பேசாத. நீ வேணா பாரு. ரொம்ப நாளைக்கெல்லாம் அவன் அப்படியே இருக்க முடியாது. அவனை திருத்த முடியுதான்னு நானும் பார்க்கறேன். சிரிக்காத. நாளைக்கு புது எஸ்ஐ சார்ஜ் எடுக்க போறாரு. நாளையிலிருந்து அவனோட கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடும். நீதான் செம்மனூர் பாஸா? நீதான் செம்மனூர் பாஸா? செம்மனூர் பாஸ் யாரா? கலப்பா விடுறா. எங்கடா செம்மனூர் பாஸ்? எனக்கு தெரியாது சார். ஓடி போய். எவன்டா செம்மனூர் பாஸ்? நான் பார்க்கல சார். சாமியே! யாரா சாமி? சரணமையப்பா. எங்கடா செம்மனூர் பாஸ்? எனக்கு தெரியாது சார், நான் பார்க்கல. ஓஹோ, ஒத்துமையா இருக்கீங்களா? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. 24 மணி நேரத்துக்குள்ள செம்மனூர் பாஸ் என் கையில கிடைக்கலன்னா இந்த உடும்பு அருணாச்சலம் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். டீ கடை வச்சுட்டு திமிரு அவ்வளத்தையும் உடச்சி நொறுக்கிடுவேன். டேய் நிறுத்துறா நிறுத்துறா. என்னடா என்ன ரோட்லயே சைக்கிள் ஓட்டுவாங்க? போடா. கமான் சார்.